வெற்றி கொடிகட்டு சினிமா பாணியில் கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி கும்பகோணத்தில் 32 பேரிடம் 2.5 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்த இருவர் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கும்பகோணத்தில் மேன்பவர் நிறுவனத்தை மூடிவிட்டு கோவையில் மோசடி வேளையில் இறங்கிய கும்பல் சிக்கியது எப்படி? கும்பகோணம் மோதிலால் தெருவில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையைச் சேர்ந்த சுதாகர், செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் இந்திரா நகரைச் சேர்ந்த மகேஷ் பாபு மற்றும் இவர்களது நண்பர் ஒருவரும் சேர்ந்து சுசி கன்சல்டன்சி என்ற பெயரில் வெளிநாடுகளுக்கு ஆள் அனுப்பும் மேன்பவர் நிறுவனம் நடத்தி வந்தனர். இந்த கன்சல்டன்சியில் கடந்த 2023ஆம் ஆண்டு பட்டுக்கோட்டை அருகிலுள்ள கொண்டிக்குளம் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் கனடா செல்வதற்காக அணுகியுள்ளார். கனடா செல்ல 12 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் முன்பணமாக 7,80,000 ரூபாய் தர வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அதற்கு சம்மதம் தெரிவித்த ராஜா வங்கி கணக்கு மூலம் 7,80,000 ரூபாயை அனுப்பியுள்ளார். 6 மாதத்திற்குள் கனடாவிற்கு வேலைக்கு அனுப்புவதாக ஒப்பந்தம் போட்டுக் கொடுத்துள்ளனர். ஆனால் சில மாதங்களில் கும்பகோணம் மோதிலால் தெருவில் இருந்த சுசி கன்சல்டன்சி நிறுவனம் மூடப்பட்டு சுதாகர், மகேஷ் பாபு உள்ளிட்டோர் தலைமறைவாகினர். இதனால் அதிர்ச்சியடைந்த ராஜா கும்பகோணம் மேற்கு காவல் நிலையத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். ஆனால் கன்சல்டன்சியை நடத்தி வந்தவர்கள் போலி முகவரியை கொடுத்து நிறுவனம் தொடங்கியிருந்ததால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் வழக்கு ஆமை வேகத்தில் விசாரணை நடந்து வந்தது. இதன் காரணமாக காவல்துறை எஸ்பி, மாவட்ட ஆட்சியர், முதலமைச்சர் தனிப்பிரிவு என பல்வேறு இடங்களில் தனது பணத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து புகார் அளித்து வந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறைக்கு மாற்றப்பட்டது. இதையடுத்து ஆய்வாளர் சுப்பிரமணியன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படையினர் பல்வேறு இடங்களில் சுதாகர் மற்றும் மகேஷ் பாபுவை தேடி வந்த நிலையில் இருவரும் கோவையில் பதுங்கியிருந்ததை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து கோவை சென்ற தனிப்படை போலீசார் இருவரையும் நேற்று முன்தினம் அதிகாலை கைது செய்து தஞ்சாவூருக்கு அழைத்துச் சென்றனர். அவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையில் 32 நபர்களிடம் சுமார் 2.5 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த இருவரையும் கும்பகோணத்தில் உள்ள குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி இல்லத்தில் நேற்று நள்ளிரவு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த இருவர் தவிர மேலும் ஒருவர் இந்த மோசடி புகாரில் சிக்கியுள்ளார். அவர் தலைமறைவாக உள்ளதால் அவரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். வெளிநாடுகளுக்கு வேலைக்கு ஆள் அனுப்புவதாக கூறி 32 நபர்களிடம் 2.5 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்த சம்பவம் கும்பகோணம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.